அன்பு உறவுகளுக்கு பணிவான வணக்கம். நம்முடைய சேனலை பார்க்கின்ற நேயர்கள், உடன்பிறப்புகள், உறவுகள், கண்ணை நம்பாதே நாட் 7 நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு இன்னும் பல விஷயங்களை பேச ஊக்கம் அளிக்கும். அப்படி அந்த வகையில் நீங்கள் எனக்கு ஊக்கம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, திருமாவின் திருவிளையாடல் அப்படி என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, அதில் எழுந்த சர்ச்சை, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அப்படி என்று அந்த நடந்த சர்ச்சைகள், விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இப்ப இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அதனுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ அர்ஜுன் இடைக்காலமாக, அதாவது ஒரு 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இங்க பல கேள்விகள். அதே போல அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திருமா ஏன் செல்லவில்லை அப்படி என்று கேள்வி கேட்ட, அழுத்தம் கொடுத்த அதே நபர்கள் தற்போதும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதுல முதல் கேள்வி என்னன்னா, ஏன் ஆதவ அர்ஜுனை திருமா அவர்கள் நீக்கவில்லை, சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்? திருமா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடுத்த அழுத்தத்தின் பேர் தான் ஆதவ அர்ஜுனை சஸ்பெண்ட் செய்தாரா அப்படின்னு பல கேள்விகளை முன்வைக்கிறார்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து பொருள் தெரிந்து கொண்டுதான் அண்ணன் திருமா அவர்கள் ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவார், செயல்படுவார். ஆதவ அர்ஜுனை கட்சியில் இருந்து நீக்கி இருந்தால் இன்றைக்கு ஆதவ அர்ஜுனுக்காக குரல் கொடுக்கிற இந்த கூட்டம் என்ன செய்திருக்கும் என்றால், பாத்தீங்களா திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அது ஒரு தலித் மக்களுக்கான கட்சி. இவர் மக்க சாதி என்பதாலதான் ஆதவ அர்ஜுனை கட்சியில இருந்து நீக்கிட்டாரு அப்படின்னு கத்துறதுக்கும், கூவுறதுக்கும், கதறதுக்கும், அண்ணன் திருமா அவர்களுடைய பெயரை கெடுப்பதற்கும் பல வாய்கள் நாறுபுறம் பேசி இருக்கும். சஸ்பெண்ட் பண்ண உடனே திருமாவுக்கு தெம்பு இல்லையா, திராணி இல்லையா அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கறீங்க. ஆக நீங்கள் என்ன பேசுவீர்கள், என்ன செய்வீர்கள் அப்படி என்பது அண்ணன் திருமா அவர்களுக்கு மிகச் சரியாக தெரியும். ஆகவேதான் முதல் நடவடிக்கையாக அவர் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். இதற்கு பிறகு ஆதவ அர்ஜுன் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படி என்பதையும் அவர் பார்க்க இருக்கிறார். உடனடியாக ஆதவ அர்ஜுன் ட்வீட் பண்றாரு, நான் தலைவரை முதல்வராக்குவதற்காக, கட்சி வளர்ச்சிக்காக நான் தொடர்ச்சியாக பாடுபடுவேன், சமூக நீதி கருத்துக்களை, இது போன்ற கருத்துக்களை நான் பேசிக்கொண்டேதான் இருப்பேன் அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இப்ப அந்த ட்வீட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆதவ அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா முடிவடையவில்லை. அதாவது ஒரே மேடையில் விஜய் அவர்களையும் அண்ணன் திருமா அவர்களையும் ஏற்றி நிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட அஜெண்டா தோல்வி அடைந்து விட்டது. ஆக தன்னை சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைப்போம் அப்படின்னு அவர் முதல் ட்வீட்ல ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணன் திருமா அவர்களுக்கு நன்றாக தெரியும், நீ எங்க போய் முட்டுவ அப்படின்றத அவர் முன்னாடியே கணித்து விடுவார். அதாவது 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் எங்களுடைய கூட்டணி, சனாதனத்தை வேறறுப்பதுதான் எங்களுடைய வேலை, சமூக நீதியை காப்பதுதான் எங்களுடைய கொள்கை அப்படி என்று ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் அண்ணன் திருமா அவர்கள் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு தலைவர் சொல்லும் போது அதையும் தாண்டி நீ போய் மேடையில பேசினதுக்கு அப்புறம் சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீ இப்படி ஒரு ட்வீட் போடுறனா உன்னுடைய உள்நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அது என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி சிதைத்து, உடைத்து, பிரித்து சுக்குநூறாக்கினார்களோ அதை போல விடுதலை சிறுத்தை கட்சியையும் ஒரு மனநிலைக்கு கொண்டு வருவது. ஒண்ணு, தலித் மக்களுக்கு எதிராக மற்ற சமூகத்தை அதாவது திசை திருப்புவது. மற்றொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே உடைக்க முயற்சி செய்வது. அதாவது ஆதவ அர்ஜுனை நீக்கிட்டாங்களா, அவர் என்ன தப்பு பண்ணாரு? அண்ணன் திருமாவுக்காக தானே பேசினாரு, நம்ம தலைவருக்காக தானே பேசினாரு, ஏன் தலைவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாரு அப்படி என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி என்பதுதான் ஆதவ அர்ஜுனுடைய முழுமையான நோக்கம். தலைமைக்கு கட்டுப்பட்டு இருந்தால் நீ கையையும் வாயையும் சும்மா வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். நீ நேரில் போய் அண்ணன் திருமா அவர்களை பார்த்து உன்னுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். புத்தக வெளியீட்டு விழாவில், அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் பேசாமல் நான் மன்னராட்சியை ஒழிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னா, ஆதவ அர்ஜுனுடைய ரொம்ப நேர்மையான அந்த தனத்தை பாருங்க. இன்றைக்கு இந்த மன்னராட்சியை ஒழித்து போகிறேன் அப்படின்னு பேசின இதே ஆதவ அர்ஜுன் தான் வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அந்த அமைப்பை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் 2022 ஆட்சிக்கு வருவதற்கு வேலை பார்த்தவர் தான் இந்த ஆதவ அர்ஜுன். அன்னைக்கு அது மன்னராட்சின்னு தெரியல இல்லையா? அன்னைக்கு அந்த சுய புத்தி சிந்திக்கிற திறன் இல்லையா? யாருக்கிட்ட எங்க யார் ராஜா, நீ உன் வேலையை, உன் வண்டியை வேற எங்கேயாவது ஓட்டிக்கோ, இங்க ஓட்டினா சரிபட்டு வருமா? அப்போ ஆதவ அர்ஜுனாவை யாரோ பின்னின்று இயக்குகிறார்கள் அப்படி என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
ஆகவேதான் அண்ணன் திருமா அவர்கள் உன்னை நான் வந்து நீயா வெளியே போயிடு அப்படின்னு தான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் நீ பொருளாதார மாறிக்கோ, வேற ஏதாவது ஒரு பொறுப்பு போய் நீ உட்காந்துக்கோ, அங்க போய் உட்காந்துக்கிட்டு நீ பேசு, உனக்கு நாங்க பதில் சொல்றோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உட்கார்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை உடைக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு முயற்சியை நீ முன்னெடுக்கும் போது, கால் நூற்றாண்டு காலமாக ஒரு தனி மனிதனாக ஒட்டுமொத்த இயக்கங்களையும் சாதி அமைப்புகளையும் எதிர்த்து தனியாக நின்று போராடி அம்பேத்கரின் சிந்தனையும் பெரியாரின் சமூக நீதியையும் தன் சிந்தனைகள் முப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே தன் இயக்கத்தை வளர்த்த அண்ணன் திருமாவுக்கு தெரியாதா யாரு எப்போ என்ன பண்ணுவான்னு சொல்லி? பத்திரிகையாளர்கள் பல பேர் இந்த டிவி விவாதத்துல வருவாங்க. இந்த ஐயநாதன் அவர்கள் கூட ஒரு தடவை சொல்லியிருக்கார், திருமாவளவன் அவர்களை வந்து யாரும் மண்டையை கழுவ முடியாது, அவர் முடிவை அவர் தான் எடுப்பார், அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஆக திருமா என்கிற ஒரு தலைவன் சுயம்பு அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் அப்படி என்பதை எல்லா பத்திரிகையாளர்களும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். இது ஏன் ஆதவர்ஜனுக்கு தெரியல? தெரியும். இருந்தாலும் உள்ளுக்குள் இருந்தே கலக்கத்தை உண்டு பண்ண வேண்டும், விடுதலை சிறுத்தைகளுக்குள் பிளவு ஏற்படுத்த வேண்டும். இது மட்டும்தான் அவருடைய நோக்கம். தன்னை கட்சியிலிருந்து நீக்கினா நான் யாருக்காக பேசினேன்? அவருக்காக தான் பேசினேன். அவர் திமுகவுக்கு அடிமையா இருக்கிறாரு, திமுக சொல்ற வேலையை மட்டும்தான் அவர் செய்யறாரு அப்படி என்று ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டை தூக்கி நேரடியாக அண்ணன் திருமா மீது சுமத்த ஆதவர்ஜுன் கொஞ்சம் கூட தயங்கி இருக்க மாட்டான். ஆகவேதான் அண்ணன் முல்லை முள்ளால் எடுப்பது போல் 6 மாதம் சஸ்பெண்ட், நீ போய் வெளியில இரு, உன்னை நான் பாக்குறேன். சரி, 6 மாதம் சஸ்பெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்க்கப்படுகிறார். 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு தான் நான் பயணிப்பேன் என்று அண்ணன் திருமா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். கூட்டணி முடிவாயிருச்சு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வலிமை என்ன, அவர்களுடைய செல்வாக்கு என்ன அப்படி என்பது அவர்களுக்கும் புரிந்திருக்கிறது. ஆக ஒரு 10 ஒரு 15க்குள் ஒரு எண்ணிக்கையில் ஒரு தொகுதிகளை ஒதுக்குகிறார்கள் வச்சுங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இந்த ஆதவர்ஜுனுக்கும் ஒரு சீட்டு கொடுப்பாங்க இல்லையா? அப்ப சீட்டு கொடுக்கும்போது இந்த ஆதவர்ஜுன் போய் தொகுதியில என்ன சொல்லி ஓட்டு கேட்ப? மன்னராட்சியை ஒழுங்கின எனக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்பேன். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே நீ அப்படி கேட்பியா? அப்போ மொத்தமாக இந்த பார்ப்பன RSS பாஜக இந்த சங் பரிவார் கும்பல் செய்த வேலை, அதற்காக சீட்டு விற்க வந்தவன் தான். ஒருத்த லாட்டரி சீட்டு வித்தவன், இன்னொன்னு பிளாக்ல கிட்ட வித்து மேல போனவன், இப்படி 2 பேருமா சேர்ந்து எவ்வளவு பெரிய பெரிய தலைவர் அவரு. அதாவது அறிவு, அவ்வளவும் அறிவு, அவர் பேசுகிற வார்த்தை, அவர் விடுகிற அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அவரை நேசிக்கிறார். ஆக 2 தலைவர்களுக்கு இடையில் ஒரு நல்ல புரிதல் இருக்கிறது, ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது, அந்த கூட்டணி தொடர்கிறது. இப்படி பல முயற்சிகள் செய்தும் கூட்டணியை உடைக்க முடியாது ராஜா. நீங்க எந்த புற வழியாக வந்தாலும் நேரடியாக வந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாகட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் நீங்கள் வீழ்த்த முடியாது. இது திராவிட மண், தந்தை பெரியாரின் திராவிட பூமி, கலைஞர் அவர்கள் செதுக்கி வைத்த திராவிட மண். இந்த மண்ணில் சங்கிகளுடைய ஆட்டமும் அவர்களுடைய கொட்டமும் அடக்கப்படும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆதவர்ஜுனை ஏன் நீக்கவில்லை, சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படி என்பது. ஆக இவர்கள் ஆடிய திருவிளையாடலில் யார் வெற்றி பெற்றார் என்று என்னை கேட்டால் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் திருமாவின் திருவிளையாடல் அப்படி என்றுதான் என்னுடைய புரிதல் இருக்கிறது. ஆக நீங்க எத்தனை அஸ்திரம் கொண்டு வந்தாலும் சரி, என்ன வகையான அவதூறுகளை நீங்க வாரி போட்டாலும் சரி, அண்ணன் திருமா அவர்கள் இன்றைய அரசியல் காலகட்டத்தில் இந்த களத்தில் ஒரு முக்கியமான தவிர்க்கப்படாத முடியாத ஒரு தலைவர். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து ஒரு சாதிய கட்சியாக ஒதுக்கதான் பாத்தீங்க. ஆனால் அவர் இது வந்து வேளச்சேரி தீர்மானத்தின் மூலம் இது தலித்துகளுக்கான கட்சி மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்குமான கட்சி, என்னுடைய குரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்குமான குரல் அப்படின்னு அவர் என்றைக்கு சொல்ல ஆரம்பித்தாரோ, பாராளுமன்றத்தில் என்றைக்கு முழக்கமிட ஆரம்பித்தாரோ அன்றையில் இருந்து அவர் ஒரு பொது தலைவர், பொது நீரோட்டத்தில் கலந்து விட்டார். ஏதாவது ஒண்ணு பண்ணணும், திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடாது, அது திமுகவையும் பலப்படுத்த வேண்டும், விடுதலை சிறுத்தையை தனிமைப்படுத்த வேண்டும். அதற்கு கைகூலியாக சகுனி வேலை பார்த்தவர் தான் இந்த ஆதவர்ஜுன். இன்றைக்கு நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு நான் சிறுத்தைகளை வளர்க்கத்தான் ஆசைப்படுகிறேன், நீ வளர்க்க வரல ராஜா, வேரோடு வெட்டி சாய்க்கு வந்த கோடாரி. அதை விடுதலை சிறுத்தைகளுடைய அண்ணன் திருமாவினுடைய தம்பிகள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். நீ எந்த விதமான உருட்டுகள் உருட்டினாலும் ஒண்ணும் எடுபடாது. நீ அதாவது விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு ஒற்றை தலைவனுக்காக கட்டுப்பட்டு நிற்கும். அது யார் என்றால் அண்ணன் திருமா அவர்கள்.
அண்ணன் திருமாவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் அண்ணன் திருமாவா போன்ற தலைவர்களை நீங்கள் வீழ்த்தி விட்டால் இனி எந்த காலத்திலும் இது போன்ற ஒரு தலைவன் மேலே வரவே முடியாது. ஆக அண்ணன் திருமாவுக்காக குரல் கொடுப்போம், திராவிட இயக்க தலைவர்களுக்காக குரல் கொடுப்போம். அவர்கள் மீது அவதூறுகள் பரப்பும் போது அதை தடுக்க எதிர்த்து நிற்க நாங்கள் வருவோம் அப்படி என்பதை இந்த காணொலியில் ரொம்ப பெருமையோடு நான் பதிவு செய்து கொள்கிறேன். திருமாவை தனிமைப்படுத்த வேண்டும், இதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அவரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும், அவருக்கு முதல்வராக்க வேண்டும், துணை முதல்வராக்க வேண்டும், அப்படி எந்த ஒரு கனவும் மண்ணாங்கட்டியும் எவனுக்கும் கிடையாது. திருமா வளர்ந்து விட்டார். 10 ஆண்டுகளில் 4 எம்பிக்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 பொது தொகுதி, வளர்ச்சி முடியல, பொறுக்க முடியல, இதெல்லாம் சிதைக்க வேண்டும், தரைமட்டமாக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு துரோகியை கூட்டு உள்ள அனுப்பி உள்ள வேலை பார்க்கணும். ஆனா இது வேற எங்கேயாவது இருந்தா மாட்டிக்கிட்டு இருப்பான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியோ, தமிழக வெற்றி கழகம் மாதிரியோ, பாஜக மாதிரியோ இந்த மாதிரி கட்சிக்குள்ள போய் நீ இந்த வேலையை பார்த்திருந்தா நீ கண்டிப்பா ஜெயிச்சிருப்ப. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலுமோ இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியிலுமோ இந்த மாதிரி புல்லுருவிகள் உள்ள போய் வேலை செய்யணும்னு நினைச்சா வெக்கப்பட்டு, அசிங்கப்பட்டு, மக்களிடத்தில் தோல்விக்கப்பட்டு உங்களுடைய நிறத்தை காண்பிக்கப்படும் அப்படி என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்களை வளரக்கூடாது, அவர் ஒரு பொது நீரோட்டத்தில் பொது தலைவராக வரக்கூடாது என்பதுதான் இந்த சாதிய மனப்பான்மையோடு, இந்துத்துவ கொள்கையோடு, சனாதனத்தை முன்னிறுத்துகிற இந்த சங்கிகளின் திட்டம். ஆக மக்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நடக்கிறது என்பதை. 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். நமக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னே தெரியல. நம்ம முதல்ல எத்தனை தொகுதியில நம்ம நிக்க போறோம்னு தெரியல, வேட்பாளர் இருக்கிறாரான்னு தெரியல. ஆனால் எதிர்த்து வாய்ச்சவடால் யாரோ எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்ட பேசுற உனக்கே அவ்வளவு திமிரு இருக்கும்போது 10 ரூபா டீ கிளாஸ்ல ஒட்டுமொத்த அரசியலையும் பேசி முடித்து விட்டு போகிற ஒரு திராவிட தொண்டனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். நீ எல்லாம் களமாட இனிமேதான் பயிற்சி பெறணும். ஆனால் திராவிட உடன்பிறப்புகள் களத்தில் ஏற்கனவே களமாடி எப்படியெல்லாம் களமாட வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய அவர்களிடத்திலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியினரும் சரி, உங்க பருப்பு வேகாது அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து நம்ம சேனலை மேலும் வளர, இன்னும் பல செய்திகளை நான் பகிர உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.